சங்கம் அறிவிய கால இலக்கியங்களில் 14 கீழ்கணக்கு நூல்கள் எனப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா சங்க காலத்துக்கு அப்புறமா வந்த நூல்கள் பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். சங்க காலத்துக்கு முன்னாடி வந்த நூல்கள் பார்த்தீங்கன்னா 17 மேற்கணக்கு நூல்கள். அதாவது 10 பாட்டும் 8 தொகையும். ஸோ இந்த தெளிவு முதல் நமக்கு இருக்கணும். இதை பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் இருண்ட கால இலக்கியங்கள் எனவும் இதை பார்த்தீங்கன்னா அழைக்கிறாங்க. 14 கீழ்கணக்கு நூல்களில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 நூல்கள் இருக்குது. அதில் அறநூல்கள் பார்த்தீங்கன்னா 11, அகநூல்கள் பார்த்தீங்கன்னா 6, ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 17. ஒரே ஒரு புறநூல் களவழி 40. நம்ம ஈஸியாக மனப்பாடம் பண்ணணும்னா அகநூல்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். பாருங்கள், கார் 40, 5 50, 5 70 இப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்களாகவே குறிக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம், புறநூலையும் ஈஸியாக வச்சுக்கலாம். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அறநூல்கள். நீதி நூல்களில் சிறியது இன்னா 40, நீதி நூல்களில் பெரியது திருக்குறள். அகநூல்களில் சிறியது கார் 40, அகநூல்களில் பெரியது திணைமாலை 150. இரட்டை அறநூல்கள் இன்னா 40, இனியவை 40.